ஒரு பிரகாசமான காலை நேரத்தில் நரி உணவை தேடி காட்டில் திரிந்தது. ஒரு மரத்தின் உச்சியில் ஒரு காகத்தை கண்டது. நரி பார்த்த காகம் வாயில் வடை ஒன்றை வைத்து உண்ண தயாராக இருந்தது. ஆஹா, என்ன அருமையான வடை! எப்படியாவது அதை நாம் உண்ண வேண்டும், உணவை தேட வேண்டியதில்லை என்று தந்திரமாக தனக்குள்ளே பேசிக்கொண்டது. இதோ என் காலை உணவுக்கு ஒரு சுவையான வடையும். அது காகம் அமர்ந்திருந்த மரத்தின் கீழே நின்று வியப்புடன் பார்த்து, காலை வணக்கம், அழகான உயிரினமே என்று புகழ்ந்தது. காகம் தன் தலையை ஒரு பக்கம் சாய்த்து நரியை சந்தேகத்துடன் பார்த்தது. ஆனால் அது வடையை இறுக்கமாக வாயில் வைத்திருந்தது. ஆஹா, என்ன ஒரு அழகான உயிரினம்! நரி சொன்னது. உன்னுடைய இறகுகள் எப்படி ஜொலிக்கின்றன! என்ன ஒரு அழகான வடிவம் மற்றும் என்ன அற்புதமான இறக்கைகள்! அத்தகைய அற்புதமான பறவைக்கு மிகவும் அழகான குரல் இருக்க வேண்டும். உன்னால் ஒரு பாடலை பாட முடியுமா? நான் உன்னுடைய ரசிகன் ஆகிவிட்டேன். இனி நீதான் பறவைகளின் ராணி என்றது. இந்த போய் புகழ்ச்சியான வார்த்தைகளை கேட்ட காகம் தன் சந்தேகத்தையெல்லாம் மறந்து காலை உணவையும் மறந்தது. பறவைகளின் ராணி என்று அழைக்கப்படுவதை எண்ணி கர்வம் கொண்டது. அதனால் சத்தமாக பாடுவதற்காக தனது வாயை அகலமாக திறந்தது. வடை வாயில் இருந்து நழுவி நேராக நரியின் திறந்த வாயில் விழுந்தது. நன்றி காகமே, உனக்கு நல்ல குரலும் இல்லை, அறிவும் இல்லை என்று நரி சிரித்துக் கொண்டே வடை முழுவதையும் உண்டது. காகம் ஏமாந்து போனது.